பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். 9வது பாடம் லெசன் 9. இந்த 9வது பாடத்தில் அத்தர்சு தாசி முதல்ல இந்த பாடத்தில் என்னென்ன விஷயங்கள் முக்கியமான விஷயங்களை நம்ம படிக்கிறோங்கிறத பார்த்துருவோம். இன் திஸ் லெசன் we learn the following. இந்த பாடத்தில் பின்வரும் விஷயங்களை நம்ம படிக்க போகிறோம். நம்பர் 1, முதலாவது, the omission of the noun of the dual and the sound masculine plural. முசன்னா, உதாரணமா கிதாபுன் முஃப்ரத், கிதாபானி முசன்னா, குதுபுன் அது ஜமா. முதர்ரிசுன் எடுத்துக்கிட்டா முதர்ரிசுன், முதர்ரிசானி, முதர்ரிசூன. இப்போ முதர்ரிசானியில் இருக்கிற அந்த நூன், முதர்ரிசூனில் இருக்கிற நூன், இது நீக்கப்படுது, போக்கப்படுது. அது எந்தெந்த சந்தர்ப்பங்களில் அதில் ஒரு வகை என்னங்கிறத பார்க்குறோம். யூ ஹாவ் சீன் இன் புக் 1, நீங்கள் ஃபஸ்ட்டு புக்கில் பார்த்துருப்பீங்க, that a noun loses its tanween when it becomes mudaf. ஒரு இஸ்மு, கிதாபுன் என்ற ஒரு இஸ்மு அதனுடைய தன்வீனை இழக்குது எப்போ அது முதாஃப் ஆகுமோ. கிதாபுன், புன்னுன்ற தன்வீன் இருக்கு, எப்போ அது கிதாபு ஹாமிதின் அப்படின்னு ஆகும்போது, கிதாபுன்னு முதாஃப் ஆகும்போது அதனுடைய தன்வீனை இழக்குது. கிதாபு ஹாமிதின், நாட் கிதாபுன் ஹாமிதின். கிதாபுன் ஹாமிதின் இல்லை, கிதாபு ஹாமிதின். அப்போ ஒரு இஸ்மு தன்வீனாகும், ஒரு இஸ்மு முதாஃப் ஆகும்போது தன்வீனை இழக்குது. In the same way, the noun of the dual and the sound masculine plural is also omitted when they happen to be mudaf. எப்படி ஒரு முஃப்ரது, ஒரு சிங்குலர் நவுன் முதாஃப் ஆகும்போது அதனுடைய தன்வீனை இழக்குதோ, அதே போல ஒரு டுவல், ஒரு ப்ளூரல் அதனுடைய நூனை இழக்குது எப்போ அது முதாஃப் ஆகுமோ, முதாஃபாக நேரிடுமோ, அப்போ அதனுடைய நூனை இழக்கிறது. உதாரணமா ஐனல் பின்தானி, வேர் ஆர் பிலால்ஸ் 2 daughters, பின்துன், அல் பின்து, அல் பின்தானி. அல் பின்து the daughter, அல் பின்தானி the 2 daughters. ஐனல் பின்தானி, வேர் ஆர் the 2 daughters, எங்கே அந்த 2 மகள்கள் எங்கே. இப்போ இந்த அல் பின்தானிங்கிறத முதாஃபா நம்ம சொல்லும்போது அதில் இருக்கிற நூன் போயிடுது. ஐன பின்தா பிலாலின், நமக்கு ஏற்கனவே தெரியும், பொதுவாக முதாஃபுக்கு அல் வராது, தன்வீன் வராது பொதுவாக. அப்போ பிலாலின் ஏற்கனவே மாரிஃபா, அதனால இந்த முதாஃபு மாரிஃபாவா இருக்கு. பின்தானியில் இருக்கிற இந்த நூனு எதனால போகுதுன்னா, அது முதாஃபா வந்ததுனால இந்த நீங்கிறது போயிடுது. ஐன பின்தா பிலாலின், ஐன பின்தானி பிலாலின் இல்லை, ஐன பின்தா பிலாலின். அப்போ முஃப்ரதா இருந்துச்சுன்னா அதுக்கு தன்வீன் இருக்கும், அந்த தன்வீன் போக்கப்படுது முதாஃபா ஆகும்போது. ஆனால் முசன்னாவாக இருக்கும்போது அதுக்கு தன்வீன் இருக்காது. முசன்னாவுக்கு தன்வீன் இருக்காது, ஆணியில தான் முடியும், அதுக்கு தன்வீன் இருக்காது. அப்போ அதுக்கு என்ன மாற்றம் ஏற்படும்னா அந்த நூன் போயிடும். அதனால முசன்னால இருக்கிற அந்த நூன், கடைசியில் இருக்கிற நூனும், அதே மாதிரி சாலிமான ஜம்முல இருக்கிற அந்த கடைசி நூனும் நிலைமைக்கு ஏற்ற மாதிரி போயிடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். ராயித்துல் பின்தைனி, ராயித்து ஐ சா, அல் பின்தைனி the 2 daughters.
இப்போ இது மஃபூல் பிஹியா இருக்கிறதுனால மன்சூபா இருக்கு பின்தைனி. மர்ஃபுவா இருக்கும்போது பின்தானி அல் பின்தானி, மன்சூபா இருக்கும்போது அல் பின்தைனி. இது ஏற்கனவே நம்ம படிச்சது தான். இப்போ இந்த அல் பின்தைனி முதாஃபா வரும்போது ரஐது பின்தை பிலாலின், நீ அப்படிங்கிறது இந்த போக்கப்படுது. ரஐது பின்தை பிலாலின், ஐ saw the two daughters of பிலால். அதே போல அபஹசு அனில் பின்தைனி, அபஹசு அனில் பின்தைனி, I'm searching, I'm looking for Bilal, I'm looking for the daughters, two daughters. இதையே நம்ம முதாஃபா கொண்டு வரும்போது அபஹசு அன் பின்தை பிலாலின், அபஹசு அன் பின்தை பிலாலின், அந்த நூனு போயிடும். இப்போ முசன்னால இருக்கிற நூனு முதாஃபாகும் போது போயிடும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இது 3 எக்ஸாம்பிள், 3 கேசஸ்க்கு நாமினேட்டிவ் கேஸ், அக்யூசேட்டிவ் கேஸ், ஜெனிட்டிவ் கேஸ். அதாவது ஹாலத்துல் ரஃப், ஹாலத்துல் நஸ்ப், ஹாலத்துல் ஜர், இந்த 3 நிலைகளுக்கும், அதாவது ரஃபுடைய நிலை, நஸ்புடைய நிலை, ஜர்ருடைய நிலைக்கு உதாரணம். இங்கே சாதாரணமாக மர்ஃபுவா இருக்குது. மர்ஃபுவா இருக்கும்போது முசன்னா அலிஃப்ல முடியும். அதே மாதிரி இங்கே மன்சூபா இருக்குது, மஃபூல் பிஹா இருக்கிறதுனால மன்சூபா இருக்குது, அதனால யால முடியுது. இங்கே அன் வந்ததுனால ஹர்ஃப் ஜர், இஸ்ம் மஜ்ரூர், மஜ்ரூரா இருக்கு, அதனால யால முடியுது. இப்போ நம்ம முசன்னாவுக்குரிய உதாரணங்களை பார்த்தோம். முசன்னாவுடைய வார்த்தை முதாஃபாகும் போது அதனுடைய நுண் போயிடுங்கிறத பார்த்தோம். இப்போ ஜமா, ஜா அல் முதர்ரிசூன, சாலிமான ஜமா அல் முதர்ரிசூன. அதாவது சாலிமான ஜமானா என்னது, அல் ஜமா சாலிம்னா என்னதுன்னா அதோடைய முஃப்ரதில் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. முஃப்ரதுடைய அந்த ஷேப் அப்படி இருக்கும், ஒரு வாவ் நூன் மட்டும் ஆட் ஆகும். முஅன்னஸாக இருந்தால் ஒரு அலிஃப் தா மட்டும் ஆட் ஆகும். அந்த மாதிரி ஜமா தான் அல் ஜமா சாலிம். அந்த மாதிரி ஜமாவுக்கு உள்ள அந்த நூனு போயிடும் எப்போ அது முதாஃபா வருமோ. ஜா அல் முதர்ரிசூன, த டீச்சர்ஸ் கேம். ஜா முதர்ரிசுல் ஹதீஃபி, த டீச்சர்ஸ் ஆஃப் ஹதீஃப் கேம். இப்போ முதர்ரிசூனில் இருக்கிற அந்த நூன் போயிடுது, ஏன்னா அது முதாஃபா வந்திருக்கு. முதர்ரிசுல் ஹதீஃபி, டீச்சர்ஸ் ஆஃப் ஹதீஃப். இப்போ இது மர்ஃபுவா இருக்கு, ஏன்னா ஃபாயில், முதர்ரிசுங்கிறது ஃபாயில் மர்ஃபு. அடுத்து சஅல்துல் முதர்ரிசீன, ஐ ஆஸ் த டீச்சர்ஸ். இப்போ மன்சூபா இருக்கு அல் முதர்ரிசீன. சஅல்து முதர்ரிசில் ஹதீஃபி, ஐ ஆஸ் த டீச்சர்ஸ் ஆஃப் ஹதீஃப். இப்போ இங்கே நூன் போயிடுச்சு. சல்லம்து அலல் முதர்ரிசீன, இப்போ மஜ்ரூரா இருக்கு, அலாக்கு அப்புறம் வந்ததுனால மஜ்ரூரா இருக்கு. ஐ greeted the teachers, அதாவது ஐ said அஸ்ஸலாமு அலைக்கும் டு த டீச்சர்ஸ் அப்படின்னு அர்த்தம். சல்லம்து அலா முதர்ரிசில் ஹதீஃபி, நூன் போயிடுச்சு, முலாஃபா வந்ததுனால நூன் போயிடுச்சு. அப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. இந்த 9th லெசனில் நம்ம படிக்க போகிறது முசன்னா ஜமு சாலிமுடைய நூனு அது முதாஃபா வரும்போது போயிடுங்கிறத படிச்சிருக்கோம். Number 2, we have learnt in book 1 that the dual of hadha is hadani. நம்ம புக் 1ல ஃபர்ஸ்ட் புக்கில் படித்தோம், ஹாதாவுடைய முசன்னா ஹாதானி, and that of ஹாதிஹி is ஹாதானி. ஹாதிஹி உடைய முசன்னா ஹாதானி.
உதாரணமா ஹாதானி மஸ்ஜிதானி வஹாதானி மദ്രസதானி. அதான் முதக்கர், இது முஅன்னஸ். முதக்கருக்கு முசன்னா வரும்போது ஹாதானி மஸ்ஜிதானி, these are two masjids, வஹாதானி மദ്രസதானி, and these are two madrasas. இங்கிலீஷில் எந்த மாற்றமும் இல்லை, அரபியில் தான் இது ஸ்பெஷல் டுவெல்லுங்கிறது இருக்கு. Now we learn that the dwell of dhalika is dhanika and that of tilka is dhanika. அதே மாதிரி தாலிக்க உடைய முசன்னா தானிக்க, தில்க உடைய முசன்னா தானிக்கங்கிறத படிக்க போறோம். ஹாதானி முதர்ரிசானி வதானிக்க தாலிபானி. These are two teachers and those are two students. அதாவது தாலிக்கனா தட்டு, அதோடைய ஜமா உலாயிக்க தோஸ்ன்றத படிச்சிருக்கோம். இங்கிலீஷில் தோஸ் தான் இருக்கு, டுவெல்லுக்கும் தோஸ் தான் மீனிங். தானிக்க அந்த ரெண்டும், அவர்கள் இரண்டு பேரும் மாணவர்கள். ஹாதானி முதர்ரிசானி, இவர்கள் இரண்டு பேரும் டீச்சர் ஆசிரியர்கள், அவர்கள் ரெண்டு பேரும் மாணவர்கள். அருகில் உள்ளது குறிக்கிறதுக்காக ஹாதா யூஸ் பண்ணுறோம், தூரத்தில் உள்ள குறிக்கிறதுக்காக தாலிக்க யூஸ் பண்ணுறோங்கிறது நம்ம படிச்சிருக்கோம். இப்போ அதனுடைய முசன்னா வடிவம் தான் இது. அதே போல் முஅன்னஸுக்கு ஹாதானி, நம்ம இந்த முஅன்னஸையும் முசன்னாவையும் குழப்பிக்கிறக்கூடாது. முஅன்னஸ் முதக்கர், முஅன்னஸ் முதக்கர் ஆண்பால், முஅன்னஸ் பெண்பால். அது மாதிரி முஃப்ரத் முசன்னா ஜமாங்கிறது ஒருமை இருமை பன்மை. ஹாதானி தபீபதானி வதானிக முமர்ரிததானி. These are two lady doctors and those are two nurses. இவர்கள் ரெண்டு பேரும் மருத்துவர்கள், பெண் மருத்துவர்கள், அவர்கள் ரெண்டு பேரும் செவிலியர்கள், ரெண்டு செவிலியர்கள். In the nasb and jar cases they become ghainika and tainika. ரஃபுடைய நிலையில தான் ஜானிக்க தானிக்கன்னு இருக்கும். நஸ்புடைய ஜருடைய நிலையில தைனிக்க தைனிக்கன்னு சொல்லி மாறிடும். உதாரணமாக இஃப்தஹ் தைனிக்கல் பாபைனி வ தைனிக்கன் நாஃபிததைனி. இஃப்தஹ் ஓப்பன், தைனிக்கல் பாபைனி those two doors, வ தைனிக்கன் நாஃபிததைனி and those two windows. இது முதக்கர், இது முஅன்னஸ். இப்போ தானிக்கங்கிறது தைனிக்க, ஏன்னா மஃபூல் பிஹி மன்சூபா இருக்கு. மன்சூபா இருக்கும்போது தைனிக்க, மஜ்ரூரா இருக்கும்போதும் தைனிக்கன்னு வந்துடும். மன் யஸ்குனு ஃபி தைனிக்கல் ஃபில்லதைனி. ஃபில்லத்துன்னா வில்லா, ஒரு பங்களா, ஒரு வசதியான வீடு தான் வில்லான்னு சொல்லுவாங்க. அல் ஃபில்லத்து. அல் ஃபில்லதானி முஅன்னஸ் முசன்னா, அல் ஃபில்லதைனி. மன் யஸ்குனு ஃபி தைனிக்கல் ஃபில்லதைனி மன்சூபா இருக்கு. இப்போ மன்சூபா இருக்கு, அதாவது சாரி மன்சூப் இல்லை மஜ்ரூர், ஏன்னா ஃபீ வந்ததுனால ஹர்ஃபுஜர் இஸ்ம் மஜ்ரூர். அப்போ மஜ்ரூரா இருக்கும் போதும் மன்சூபா இருக்கும் போதும் அதே மாதிரி தான். தைனிக்க 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 தைனிக்க. மன் யஸ்குனு யார் வசிக்கிறாங்க, ஃபி தைனிக்கல் ஃபில்லதைனி அந்த அந்த ரெண்டு வில்லாவில் யார் வசிக்கிறாங்க, who lives in those two villas. இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் நம்ம இந்த பாடத்தில் படிக்க போகிறோம். தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.